நீதிமொழிகள் அதிகாரம் 13. ஞானமுள்ள மகன் தந்தையின் நற்பயிற்சியை ஏற்றுக்கொள்வான். இருமாப்புள்ளவனோ கண்டிக்கப்படுதலை பொருட்படுத்த மாட்டான். நல்லோர் தம் சொற்களின் பலனான நல்லுணவை உண்கின்றார். வஞ்சகர் செயல்களோ வஞ்சகர் உண்ணும் உணவு. நாவை காப்பவர் தம் உயிரை காத்து கொள்கிறார். நாவை காவாதவன் கெட்டழிவான். சோம்பேறிகள் உண்ண விரும்புகிறார்கள், உணவோ இல்லை. ஊக்கமுள்ளவரோ உண்டு கொழுக்கிறார். நல்லார் பொய்யுரையை வெறுப்பார். பொல்லாரோ வெட்கக்கேடாகவும் இழிவாகவும் நடந்து கொள்வார். நேர்மையாக நடப்போரை நீதி பாதுகாக்கும். பொல்லாரை அவர்களின் பாவம் கீழே வீழ்த்தும். ஒன்றுமில்லாது இருந்தும் செல்வர் போல நடிப்போரும் உண்டு. மிகுந்த செல்வம் இருந்தும் ஏழைகள் போல நடிப்போரும் உண்டு. அச்சுறுத்தப்படும்போது செல்வர் தம் பொருளை தந்து தம் உயிரை மீட்டு கொள்வார். ஏழையோ அச்சுறுத்தலுக்கு அஞ்சான். சான்றோரின் ஒளி சுடர் வீசி பெருகும். பொல்லாரின் விளக்கோ அணைக்கப்படும். மூடன் தன் இருமாப்பினாலே சண்டை மூட்டுவான். பிறருடைய அறிவுரைகளை ஏற்போரிடம் ஞானம் காணப்படும். விரைவில் வரும் செல்வம் விரைவில் கரையும். சிறிது சிறிதாய் சேர்ப்பவனின் செல்வமோ பெருகும். நெடுநாள் எதிர்நோக்கி இருப்பது மனச்சோர்வை உண்டாக்கும். விரும்பியது கிடைப்பது சாகாவரத்தை பெறுவது போலாகும். அறிவுரையை புறக்கணிக்கிறவர் அழிவுறுவார். போதிக்கிறவரின் சொல்லை மதிக்கிறவர் பயனடைவார். ஞானமுள்ளவரது அறிவுரை வாழ்வளிக்கும் ஊற்றாகும். அது ஒருவரை சாவை விளைவிக்கும் கண்ணிகளிலிருந்து தப்புவிக்கும். நல்லறிவு மக்களின் நல்லெண்ணத்தை வருவிக்கும். நம்பிக்கை துரோகமோ கேடு அடையச் செய்யும். கூர்மதி வாய்ந்த எவரும் நல்லறிவோடு நடந்து கொள்வார். மூடர் தன் மடமையை விளம்பப்படுத்துவார். தீய தூதர் தொல்லையில் ஆழ்த்துவார். நல்ல தூதரோ அமைதி நிலவச் செய்வார். நல்லுரையை புறக்கணிப்பவர் வறுமையையும் இகழ்ச்சியும் அடைவர். கண்டிப்புரையை ஏற்போரே புகழடைவார். நினைத்தது கிடைப்பின் மனதிற்கு இன்பம். மூடர் தம் தீமையை வெறுக்காதிருப்பதும் இதனாலேயே. ஞானமுள்ளவரோடு உறவாடுகிறவர் ஞானமுள்ளவராகிறார். மூடரோடு நட்பு கொள்கிறவர் துன்புறுவார். பாவிகளை தீங்கு பின்தொடரும். கடவுளுக்கு அஞ்சி நடப்போர்க்கு நற்பேறு கிட்டும். நல்லவரது சொத்து அவருடைய மரபினைச் சேரும். பாவி சேர்த்த செல்வமோ கடவுளுக்கு அஞ்சி நடப்போரை வந்தடையும். தரிசு நிலம் ஏழைகளுக்கு ஓரளவு உணவு தரும். ஆனால் நியாயம் கிடைக்காத இடத்தில் அதுவும் பறிபோகும். பிரம்பை கையாளாதவர் தம் மகனை நேசிக்காதவர். மகனை நேசிப்பவரோ அவனை கண்டிக்க தயங்க மாட்டார். கடவுளுக்கு அஞ்சி நடப்போருக்கு வயிறார உணவு கிடைக்கும். பொல்லாரின் வயிறோ பசியால் வாடும்.